வணக்கம். மதுரை டு ஆஃப்ரிக்கா சேனல் நவனிதக்ஷன் காளிதாஸ். ரொம்ப நன்றி எல்லாருக்கும். ஜீவசமாதியான வீடியோ 2.8 மில்லியன் பீப்புள் பார்த்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எனக்கே ஒரு ஐடியா கிடச்சிருக்கு. நான் இந்தியா போகும்போது கண்டிப்பாக இது மாதிரி ஜீவசமாதிகளை வீடியோ எடுத்து இன்னும் நிறைய ஜீவசமாதிகளை நம்மளோட யூடியூப்பில் சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். நம்ம நண்பர்கள்கிட்டையும் கேட்டிருக்கேன், அவங்களும் தரேன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி அவங்களும் தந்தாலும் நம்ம அதை நம்மளோட நேயர்களுக்கு கொடுக்கலாம். நன்றி. மறுபடியும் 21/7/2026 அன்னைக்கு மதுரை மீனாட்சி கிளி வாகனத்தில் வருவா. ஆண்டுக்கு ஒரே ஒரு தடவை தான் கிளி வாகனம். அது 21 7வது மாதம் 2026. என்ன விசேஷம் அப்படின்னா, ஆடி முளைக்கொட்டு திருவிழா எங்கள் ஊரில் நடந்துட்டுருக்கு. பார்க்க கண்கோடி வேண்டும். தயவுசெய்து இருக்கிற எல்லாரும், முடிஞ்ச எல்லாரும் போய் ஆடி முளைக்கொட்டு திருவிழாவை பாருங்கள். சாயந்தரம் 6 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் சுவாமி ஊர்வலம் வரும். இந்த ஒரு திருவிழாவுக்கு மட்டும்தான் மீனாட்சியோட கொடிமரத்தில் கொடியேறும். சித்திரை திருவிழாவுக்கு சுவாமி சன்னிதானத்தில் இருக்கிற கொடிமரத்தில் மட்டும்தான் கொடியேறும். அங்கே தான் எல்லா விசேஷம் நடக்கும். ஆவணி மூல திருவிழாவுக்கும் சுவாமி சன்னிதானத்தில் தான் கொடியேறும். ஆனால் ஒரே ஒன்று, இங்கே கொடியேறுறது ஆண்டுக்கு ஒரு தடவை ஆடி மாதம். எல்லாரும் இந்த 21 தவற விடாமல் நம்மளோட மீனாட்சியை கிளி வாகனத்தில், வெள்ளிக்கிளி வாகனத்தில் வருவா அம்பாள். எல்லாரும் பார்த்து ரசிங்க. பார்க்கும்போது என்னையும் நினச்சிக்கோங்க. எனக்கும் நல்லது நடக்கணும். நடந்துக்கிட்டே இருக்குது எல்லா நல்லதும். பிரபஞ்சம் எல்லாருக்கும் நல்லதை கொடுத்துக்கிட்டே இருக்குது. எல்லாருக்குமே எல்லா நன்மையும் கிடச்சி எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும்னு தான் வேண்டுறோம் ஒவ்வொரு நாளும். அதுக்கடுத்து 24 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தசமி திதி. இந்த தசமி திதிக்கும் மீனாட்சிக்கும் ரொம்ப கனெக்ஷன். உங்களுக்கு முக்கியமாக ஏதாச்சும் நல்லது நடக்கணும் அப்படின்னா தசமி திதி அன்னைக்கு மீனாட்சியை நினச்சிட்டு அம்மா மந்திரினி அப்படின்னு சொன்னால் போதும், மீனாட்சி வந்துடுவா. ஏன்னா ஸ்ரீசக்கரத்தில் ராஜமாதங்கிய மீனாட்சி இருக்கா, மந்திரி தான் அவ. அப்போ தசமி அன்னைக்கு அவளை வழிபடுங்க, நல்லது. 25 சனிக்கிழமை ஆகஸ்ட் ஏகாதேசி அன்னைக்கு முடிஞ்ச அளவு காலையிலேருந்து சாப்பிட வேண்டாம், விரதமாக இருந்து ஈவினிங்கில் ஒரு சின்ன பஜனை வச்சு பஜனை பாடி பாண்டுரங்கனையும் ரகுமாயையும் வழிபடுங்க. எல்லா நன்மையும் கிடைக்கும். பாண்டுரங்கன் அனைத்தையும் தரக்கூடியவர். முப்பெரும் தேவர்களும் அந்த ஒரு கடவுளோட ரூபத்தில் இருக்காங்க. தலையில் பிரம்மா, உடம்பு விஷ்ணு, செங்கக்கல்லா சிவபெருமான் இருக்கார். ஸோ கண்டிப்பாக எல்லாரும் 21 மீனாட்சி, 24 மீனாட்சி, 25 நம்மளோட பாண்டுரங்கன் எல்லாரும் வழிபட்டு எல்லா நன்மையும் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு எல்லாம் வல்லவரை நான் வேண்டிக்கிறேன். இந்த பிரபஞ்சம் எல்லாருக்கும் நல்லது செஞ்சு எல்லாரும் நல்லா இருப்பாங்க உலகத்தில் நம்பிக்கையோடு இருக்கேன். நன்றி. ஜெய்ஹிந்த். நம்மளோட வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நிறைய பேர்த்துக்கு நிறைய விஷயங்கள், நல்ல விஷயங்கள் தெரியும்.
எனக்கும் நிறைய பேர் நல்ல விஷயங்கள் சொல்லித் தராங்க. நன்றி.